திசை மாறும் அம்புகள் ராஜ்கோகுல் சிறுகதை பாகம் 2. ஒரு சின்ன ரீகேப். பாகம் 1ல் என்ன நடந்தது, கொஞ்சம் முன்கதை சுருக்கத்தை பார்த்துட்டு அதற்கு பிறகு கதையை தொடருவோம். தலைப்பிரசவத்தில் பிறந்த மகள் வயிற்று பேரனுக்கு ஏதாவது நகை செய்து போட வேண்டுமே என்று வரும்படியை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் மட்பாண்ட தொழிலாளி பெரியசாமியும் அவரது சம்சாரம் கற்பகமும். ஒரு கட்டை மீசைக்காரன் வந்து 50 பெரிய சைஸ் பானைகளுக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு 100 ரூபாய் அட்வான்ஸ் பணமும் கொடுத்து சென்றான். 1000 ரூபாய்க்கு மேல் வருமானம் கிடைக்கப் போகும் மகிழ்ச்சியில் ஏறத்தாழ 1 மாதம் சிரமப்பட்டு உழைத்து பானைகளை செய்து முடித்து டெலிவரிக்கு காத்திருந்தது பரமசிவத்தின் குடும்பம். அவர்களுக்கு தெரியாது பாவம், ஆர்டர் கொடுத்தது விரைவில் அமைச்சர் பதவி ஏற்க இருந்த எம்எல்ஏ நம்பிராஜனின் ஆள் என்பதும், பானைகள் சாராயம் காய்ச்சும் தொழிலுக்காக என்பதும். ஆர்டர் கொடுத்தவர் வருவதற்குள் அப்பாவியான ஒரு தவறும் செய்யாத ஏழை பெரியசாமி வீட்டு வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நின்றது. அவர் சாராயம் காய்ச்சும் தொழிலுக்கு பானை செய்வதாக குற்றம் சாட்டி தரதரவென்று இழுத்து சென்று ஜீப்பில் ஏற்றி ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரணை செய்தனர். பெரியசாமி கொடுக்கப் போகும் வாக்குமூலத்தால் தான் மாட்டிக்கொள்வோம் என்று அஞ்சிய எம்எல்ஏ நம்பிராஜன் ஒரு திட்டம் போட்டார். பெரியசாமியை வீட்டுக்கு அனுப்பிவிடச் சொல்லி போலீஸ் எஸ்ஐக்கு உத்தரவிட்டார். எம்எல்ஏ சொன்னபடி ஸ்டேஷனிலிருந்து அனுப்பப்பட்ட பெரியசாமி அன்றிரவு அவரது வீட்டுக்கு திரும்பவே இல்லை. அவரது குடிசை தீப்பற்றி முழுவதும் எரிந்து தணிந்து இன்னொரு சூளைமேடானது. என்னவாயிற்று பெரியசாமிக்கும் அவரது குடும்பத்துக்கும்? எந்த ஹீரோவாவது வந்து காப்பாற்றினாரா அந்த குடும்பத்தை? 2ஆம் பாகத்தில் பார்ப்போம். சிறுகதை 2ஆம் பாகம். பெரியசாமியை போலீஸ் இழுத்துச் சென்ற சற்று நேரத்திலேயே நிலைமையை உணர்ந்து கொண்ட கற்பகம் தன் மகளையும் பேரனையும் அழைத்து கொண்டு டவுன் பஸ் பிடித்து சம்மந்தி வீடு போய் சேர்ந்தாள். அவர்களை அந்த நேரத்தில் எதிர்பார்க்காத சம்பந்தி வீட்டார் புரியாது விழித்தார்கள். வாங்கம்மா வாங்கம்மா என்று சொன்னபடியே சரசுவிடமிருந்து பேரனை வாங்கி உச்சி மோர்ந்து முத்தமிட்டு கொஞ்சினாள் சம்பந்தி அம்மாள். கதையில் இதுவரை காந்திதாசனை பற்றி சொல்லவே இல்லையல்லவா? அவன்தான் பெரியசாமியின் மருமகன், சரசுவின் கணவன். பட்டதாரி இளைஞன், நேர்மையானவன், சமூக நலவாதி. அருகிலிருந்த சர்க்கரை ஆலையில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். தொழிற்சங்க தலைவராகவும் இருந்தான். ஷிஃப்ட் முடிந்து இரவு வீடு திரும்பிய காந்திதாசன் மாமியார் கற்பகம் சொன்ன செய்தி கேட்டு அதிர்ந்து போனான். தாமதித்தால் மாமனாருக்கு ஆபத்து என்று உணர்ந்த காந்திதாசன் அவரை மீட்க உடனே புறப்பட்டான். சைக்கிளை வேகமாக மிதித்தான் டவுன் போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி. ஆம், காந்திதாசன் தான் இப்போது நம் கதையின் ஹீரோ. நல்ல வேளையாக அவன் போலீஸ் ஸ்டேஷன் அருகே சென்று சேர்ந்தபோது பெரியசாமி நடக்க முடியாமல் தள்ளாடியபடியே ஸ்டேஷனிலிருந்து வெளியே வருவதை பார்த்துவிட்டான். அருகிலிருந்த டீ கடைக்கு அழைத்து சென்று பன்னும் டீயும் வாங்கி சாப்பிட வைத்து சைக்கிளை அவரை டபுள் சுழற்றி தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் காந்திதாசன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா, தைரியமாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன். நாளை காலையில் நான் லீவு போட்டுட்டு நியாயமக்கு பத்திரிகை ஆஃபீஸுக்கு போய் நடந்ததை சொல்லி மேற்கொண்டு ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன் என்றான் நம்பிக்கையோடு. அடுத்த நாள் காலை பத்திரிகைகளில் பெரியசாமியின் குடிசை வீடு எரிந்து சாம்பலான செய்தி வந்திருந்தது.
அவன் பத்திரிகை ஆபீஸுக்கு செல்லும் வழியில்தான் பெரியசாமியின் குடிசை வீடு தீக்கிரையான செய்தி அவனுக்கு தெரிய வந்தது. அவன் உடனே தன் பாணியில் செயல்பாட்டை தொடங்கினான். அன்றைய மாலை செய்தித்தாட்களில் பெரியசாமி குடும்பத்தை தீர்த்து கட்ட யாரோ செய்த அக்கிரமச் சதி பற்றிய செய்தி தலைப்புச் செய்தியாக வந்துவிட்டது. அடுத்த நாள் செய்தி தீயாக பரவிவிட்டது. கற்பகத்தின் உடனடி நடவடிக்கையால் அந்த இரவில் பெரியசாமி வீட்டில் எவரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக அக்குடும்பம் உயிரோடு தப்பிவிட்டது. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிப்பது, தன் பதவியை எப்படி தக்க வைத்து கொள்வது என்ற முயற்சியில் தன் புத்தியை தீட்டிக் கொண்டிருந்தார் எம்எல்ஏ நம்பிராஜன். மாவட்ட கலெக்டரிடம் முறையிட்டு முதலமைச்சருக்கு தந்தி கொடுத்து பெரியசாமிக்கு இழப்பீடாக 5000 ரூபாய் நிவாரணத் தொகையை சில நாட்களிலேயே பெற்றுக் கொடுத்தான் காந்திதாசன். அவன் ஒரு சமூக நல இயக்கத்தை சார்ந்தவன் என்பதால்தான் அது சாத்தியமாயிற்று. அத்தோடு நில்லாமல் எம்எல்ஏயின் வண்டவாளத்தை தண்டவாளமேற்ற வேலையை முடுக்கிவிட்டான் காந்திதாசன். எல்லாம் சுபமே. ராடாட் ஷாடாட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை கிளிக் செய்து நோட்டிஃபிகேஷன் பெறுங்கள். உங்கள் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி.